ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். 2026 ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக அமைகிறது. இந்த ஆண்டில் நிறைய கிரக மாற்றங்கள், வானத்தில் சில அதிசயமான நாட்கள், இந்த மாதிரிலாம் நிறைய வரும். இப்போ ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்கக்கூடிய நாளானது வர இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுடைய 3ஆம் நாள், தமிழ் மாதம் அன்னைக்கு மாசி 19ஆம் நாள், கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த அன்னைக்கு நிறைஞ்ச மாசி மாத பௌர்ணமி. அதோடு இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. இந்த சிறப்பான நாளில் வானில் என்ன ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னா கிரகணமானது நடக்க போகுது. இப்போதான கிரகணம் நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ கிரகணம் நடந்ததில்ல, அந்த கிரகணத்தோட தொடர்ச்சியாக அடுத்த ஒரு கிரகணமும் நடக்க இருக்கு. ஆமாங்க, இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்க இருக்கு. இந்த சந்திர கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. சந்திர கிரகணத்துடைய சூத காலமானது நிறையவே ஒவ்வொரு ராசியை பாதிப்படை செய்யும். அந்தந்த பாதிப்பை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கவனமாக இருக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகணத்தினால என்ன பாதிப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பாதிப்புக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகண பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய சில பரிகாரங்களும் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி சொல்லிடுறேன். முதல் சந்திர கிரகணமானது சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நடக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது இந்தியாவில் மாலை நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளில் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பகுதிகளில் பகுதி நேரமாகவும் ஒரு சில பகுதிகளில் முழு நேரமாகவும் இந்த கிரகணமானது தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த கிரகணமானது பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய இரத்த வடிவில் காட்சியானது தரப்போகுது. ஆக்சுவலி இந்த கிரகணத்தை பார்க்கறது வெறும் கண்களாலேயே முடியும். இதுக்குன்னு ஸ்பெஷலாக கண்ணாடி எதுவும் பயன்படுத்த தேவையில்லை. ஸோ கிரகணம் நடக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக சந்திரன் தோன்றினதுக்கு பின்னாடி தாங்கிறதுனால இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளில் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிரகணத்தினால தான் தோஷங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்களே, பெற்றோர்கள் போல நண்பர்களை நினைக்கக்கூடிய அன்பு மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இதோடு ஒருபோதும் நண்பர்களுக்கு துரோகம் செய்யாத பண்பாளர்களாக நீங்கள் செயல்படுவீங்க. இந்த ஒரு சிறப்பு குணத்தை கொண்ட உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கிரகணத்திலிருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா சம்பள உயர்வோடு கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். இதுவரை நீங்கள் எப்போ அப்படிங்கிற மாதிரி காத்திருந்த அந்த பதவி உயர்வு இந்த கிரகணத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச பதவி உயர்வை வைத்து ரிஷபராசிக்கார பெண்கள் உத்தியோகத்தில் முன்னேற பாருங்க. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி முன்னேறுங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய புதிய இடம் கிடைக்கும். இது வரைக்கும் தொழில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே, தொழிலை ஒரு இடத்துல இருந்தே பண்ணுறோமே, ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட உங்களுடைய நிலைமை இந்த கிரகணத்திலிருந்து மாறப்போகுது. தொழில் செய்யக்கூடிய புதிய இடம் உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு தொழிலில் ஒரு வெற்றியானது அமைய போகுது. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க தலைவன் தலைவிகள் யாராக இருந்தாலும் பண சிக்கல்கள் உங்களுக்கு அகலும். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணையக்கூடிய வண்ணம்
சூழல் உங்களுக்கு உண்டாகும். அந்த சூழலை பயன்படுத்தி இந்த கிரகணத்தில் சேர்ந்துருங்க. அந்த மாதிரி இணையிறது தான் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்புறம் கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்க உங்களுடைய புகழானது இந்த கிரகணத்திலிருந்து ஓங்கும். அந்த மாதிரியான காலமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். அதோடு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, புதிய அத்தியாயமானது உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே இருக்குது. அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் முன்பை விட ஞாபக திறனானது அதிகரிக்கும். வகுப்பு தேர்வில் முதலிடமானது பெறுவீங்க. உடல்நலம் சிறப்பாக இருக்கும். அதனால் பெருசாக உங்களுக்கு கிரகணத்தினால பாதிப்பு எதுவும் வராது. ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த சந்திர கிரகணம் எதனால் ஏற்படுது? சந்திரனால். அப்போ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் சில பரிகாரங்களை நீங்கள் இந்த கிரகணத்தின் போது ஃபாலோ பண்ணும். அது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஜாதகத்தில் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு சிறந்த பரிகாரங்கள் இருக்குது. இந்த பரிகாரங்களை சந்திர கிரகணத்தின் போது முறையாக செய்தால் நிச்சய நல்ல பலனை நீங்கள் காணலாம். சந்திர பகவானுக்குரிய சிறந்த பரிகார தலமாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் சந்திரன் கோவில் இருக்குது. ஏதேனும் இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி திங்கட்கிழமை தினத்தில் காலை 9 மணிக்குள்ளாக திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று சந்திர பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வெள்ளை நிற வஸ்திர சாத்தி வழிபாடு செய்யணும். இதனால் கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷங்கள், சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். இந்த பரிகாரம் செய்கிறது உங்களுக்கு ஒரு 6 மாதத்திற்கு நல்ல சிறப்பாகவே அமையும். திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு முடியாதவங்க ஏதாவது ஒரு திங்கட்கிழமை பார்த்து அருகில் உள்ள கோவிலில் நவக்கிரக சன்னிதானம் இருக்குல்ல, அங்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு மல்லிப்பூ சாத்தி நிறமி சேர்க்கப்படாத கேசரி அல்லது தயிர் சாத நெய்வேத்தியம் வைத்து சந்திர காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை துதித்து வழிபாடு செய்யணும். அப்படி செய்தாலும் சந்திர கிரகணத்துடைய தோஷம், சந்திர பகவானுடைய அருள் வாழ்வில் மங்களமான பலன்களை அதிக ஏற்படும். ஸோ இந்த 2ல் எந்த பரிகாரம் வேணாலும் நீங்கள் செய்யலாம். மேற்கூறிய 2 பரிகாரங்களையும் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, கிரகணம் முடிந்த கையோடு ஏதாவது ஒரு சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தரமான பசும்பாலை தானமாக கொடுக்க வேண்டும். அப்புறம் இந்த கிரகணம் முடிஞ்ச கொஞ்ச நாளுக்கு டெய்லியுமே காலையில் எழுந்து உங்கள் பெற்ற தாயரிடம் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். இது 2 செய்தாவே சந்திரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வெள்ளியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரகாந்தத்தால் பதித்த மோதிரத்தை எப்போதுமே உங்கள் வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது சிறந்தது. மேலும் உங்கள் சக்திக்கேற்ப மனநலம் குன்றியவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தயிர் சாதம், நீர்மோர் போன்றவற்றை தான வழங்கலாம். இப்போ கோடை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த கோடை டைமில் மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பந்தல் அமைப்பது, சாலையில் திரிகின்ற விலங்குகள் தாகம் தணிப்பதற்கு வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தொட்டியில் நீர் ஊற்றி வைப்பது, இந்த மாதிரி சந்திர பகவானுடைய அருளை பெறுவதற்கு இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இந்த கிரகணத்திலிருந்து தப்பிப்பதற்கு, தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதே போல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.